யார் சொன்னா துபாயில தமிழ் மக்களால லக்ஸரி வீடு வாங்க முடியாதுன்னு? அப்படி வாங்கினாலும் 10 மில்லியன் 15 மில்லியன் சொல்றாங்க. அப்படி கிடையாதுங்க. துபாயில தமிழ் மக்களுக்காண்டியே இந்த ஒரு வீடு கொண்டாந்துருக்கேன். இந்த வீடு தமிழ் மக்கள் மட்டுமே தான் வாங்க முடியும். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. தமிழ் மக்கள்னாலே கூட்டு குடும்பமா இருக்கதான் ஆசைப்படுவாங்க. அப்படிப்பட்ட நம்ம பாரம்பரிய தமிழ் குடும்பத்துக்கு இப்படிப்பட்ட ஒரு ஹாலை கொண்டாந்துருக்கேன். அப்பா சாப்பிட்டாரா, அம்மா சாப்பிட்டாங்களா அப்படின்னு கண்டுக்காம இருக்க இந்த காலகட்டத்துல கூட்டு குடும்பமா இருந்து சாப்பிடறதுக்கு ஒரு டைனிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. அம்மா சமையலுக்கு அடிமையாகி பொண்டாட்டி சமையல் கொடுமை நினைச்சு இருக்கிற இந்த காலகட்டத்துல தன்னோட மனைவி சமைக்கிறத ஹஸ்பண்ட் பார்க்கணுக்காண்டி இந்த மாதிரியான ஒரு ஓப்பன் கிச்சன் கொடுத்துருக்காங்க. குழந்தைங்க தொல்லை தாங்கணும்னு அவங்களுக்கு ஒரு ரூம், பொண்டாட்டி தொல்லை தாங்கணும்னு அவங்களுக்கு ஒரு பெரிய வார்ட்ரோப். இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச அப்படின்னா இந்த பெட்ரூம். இந்த மாஸ்டர் பெட்ரூம் பாத்தீங்கன்னா 500 ஸ்கொயர் ஃபீட்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இதைத்தான் நான் சொல்லுவேன் என்னன்னா லக்ஸுரின்னு. ஸோ இந்த அபார்ட்மெண்ட்ல உங்களுக்கு என்னெல்லாம் பிடிச்சிருக்கு? பெட்ரூம் நல்லா இருக்கா? உங்களுக்கு அந்த கிச்சன் பார்த்துருப்பீங்க, அதுவும் பிடிச்சிருக்கும். வார்ட்ரோப் எல்லாமே நல்லா இருக்கும். ஸோ இந்த டோட்டல் அபார்ட்மெண்ட் ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா 1700 ஸ்கொயர் ஃபீட். ஸோ 2 பெட்ரூம்க்கு ரொம்ப பெருசுங்க. இந்த பிராண்டட் ரெசிடென்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பிரைம் லொகேஷன்ல இருக்கு. எந்த லொகேஷன் நான் காட்ட மாட்டேன், நீங்களே பாருங்க. காலைல எழுந்திரிச்சா இப்படிப்பட்ட ஒரு வியூ. அது மட்டும் இல்லாம இந்த பிராண்டட் ரெசிடென்ஸ் பார்த்தீங்கன்னா மசராட்டி, ஃபெராரி அந்த மாதிரி கார் இன்டீரியர் பண்ற ஒரு கம்பெனி தான் இந்த பிராண்டட் ரெசிடென்ஸை இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 1 பெட்ரூம்ல இருந்து 4 பெட்ரூம் வரைக்கும் இப்ப அவைலபிலிட்டி இருக்கு. 2 பெட்ரூம் பாத்தீங்கன்னா 3.9 மில்லியனுக்கு இப்ப அவைலபிலிட்டி இருக்கு. அது மட்டும் இல்லாம பேமெண்ட் பாத்தீங்கன்னா 50-50. தமிழ் மக்களான வாங்க முடியாது நினைச்சீங்கன்னா முடியும், எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க.